நான் 3 நேரத்தை 2 நேரம் ஆக்கி 2 நேரத்தை இப்போ 1 நேரம் ஆக்கி இப்போ 1 நேரமா காய்கறி ஆக்கிட்டேன். நல்லது. ம் இப்ப அது மரணத்தை சமாதி, அதாவது எப்படின்னா நம்ம 100 ஆண்டு 200 ஆண்டு வாழணுங்கிறது இயற்கையில் இருக்குது. அதுல என்ன பண்ணா மரணமே இல்லைன்னு ஒரு இருக்கு. நம்ம ரெண்டு ம் டிஎன்ஏ இருக்கு. அதாவது பிளஸ்ன்னு, ம் அதாவது பிளஸ்ன்னு ஒரு டிஎன்ஏ இருக்குது, மைனஸ்ன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு. புரியுதுங்களா? ம் ம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மைனஸ்னா சாக போறது, பிளஸ்னா வாழ போறது. ம் ம் இப்ப மைனஸ்ல தான் எல்லாம் இருந்துட்டு இருக்குது எல்லாமே. அது பிளஸ்ஸா மாத்தணும். கண்டிப்பா. அதுதான் அது நமக்கு வந்து இப்ப ஆரோக்கியத்துக்கு முதல் படி. ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த அந்த உணவு பழக்கம், இது உணவு பழக்கம் தானே. உணவு பழக்கத்தை ம் நாங்க விட்டுட்டு வெளியே வரும் பொழுது என்னதுன்னா, இந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கிற நுண்கிருமிகள் இருக்கு இல்லையா, ஆமா. இந்த நுண்கிருமிகள் என்ன, நன்மை நன்மை தரக்கூடிய கிருமிகள் அதிகமாகி தீமை தரக்கூடிய கிருமிகள் ஒடுங்கி உள்ள போய் பூந்துக்கும், மறைஞ்சிரும், உள்ள போய் ம் ம் மறைஞ்சிரும். ம் ம் அப்ப இது என்ன பண்ணும்னா, இந்த பாக்டீரியா உடம்புல இருக்கிற அந்த வயிற்று சுத்தம் நன்மை தரக்கூடிய பாக்டீரியா, அதுக்கு பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் ம் பாக்டீரியா சொல்லுவாங்க. இதுல வந்து ஜெர்மனிக்காரன் கண்டுபிடிச்சான். புரியுதுங்களா? ம் கிறிஸ்டியன் கிரஹாம் சொல்லுவாங்க. அஹ் ம் கிறிஸ்டியன் கிரஹாம் கிறிஸ்டியன் ம் கிரஹாம் பாக்டீரியா ம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ம் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் பண்றாங்க இல்லையா, அதுதான் இது. ஆமா. அதனால நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, ம் டிஎன்ஏ வந்து என்ன, டிஎன்ஏ இருக்கு இல்லையா, மரபணுன்னு சொல்றாங்க இல்லையா, ம் மரபணு வணக்கம், மரபணுன்னு ஆமா. சொல்றாங்க இல்லையா. இந்த ஆமா. மரபணு வந்து அது எழுதிட்டா அது மாத்த முடியாது. ம் புரியுதுங்களா? ம் மரபணு என்ன எழுதிட்டா மாத்த முடியாது சொல்லுங்க. மரபணு இவனுக்கு இந்த சாவை போட்டுறலாம், இந்த நோவை ம் போட்டுறலாம் அவர் எழுதிட்டாருன்னா அது மாத்த முடியாது. சரியா? கண்டிப்பா. ஆமா. ஆனா அதை மாத்த முடியும் நம்ம பயிற்சியில. நம்மளோட பயிற்சி தான் சார் வாழ்க்கைக்கான இது சார். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த பயிற்சி. சரி, அது எப்படி மாத்துவீங்கன்னா, இப்ப என்ன ம் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எதை எடுத்தாலும் டிஎன்ஏ தான் காரணம், டிஎன்ஏ காரணம், மரபணு கோளாறு, மரபணு கோளாறுன்னு சொல்றாங்க. ம் மரபணு கோளாறுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மரபணுக்கு யாருடா வைத்தியம் பண்றாங்கன்னா இதுவரை கண்டுபிடிக்கப்படல. வியாதியை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாங்க, தீர்வு சொல்றது இல்ல. சரி, அதுக்கு திருப்பி என்ன கொண்டு வருவீங்க? மரபணு வந்து பியாண்ட் த லிமிட், மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது மரபணுவை. ஆமா. நீங்க வந்து எக்ஸுங்கிற குரோமோ, ஒய்ங்கிற குரோமோன்னு சொல்ற ஆண் குரோமோசோமு, பெண் குரோமோசோம் பெண் நீ எல்லாம் குரல். தீர்மானிக்க முடியாது. சரியா? ஆமா. ஆணா பிறக்கணும், பொண்ணா பிறக்கணும். யோக நிலையில ஆணா பொண்ணா பிறக்கலாமே தவிர செயற்கை முறையில் ஆணா பொண்ணா பிறக்க வைக்க முடியாது. எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு ஒரு எடுத்து பொறுத்து சேர்த்த முடியாது, எனக்கு பெண் குழந்தை வேணும் எடுத்து ஆமா. பொறுத்து சேர்த்த முடியாது. அது இயற்கை முடிவு பண்றதுதான். இயற்கை. ஆமா. ஏன்னா ஆணு தான் முடிவு பண்றான், பெண்ணை முடிவு செய்யறது ஆணு தான். அதுல ம் பெண்ணை பெண்ணு வேணுங்கிறது ஆணுடைய உயிரணு தான் முடிவு செய்யுது. ஆணு வேணுங்கிறது ஆணோட உயிரணு முடிவு செய்யுது. பெண்ணு வந்து எப்பயுமே ம் பெண்ணாகவே இருக்கிறாள். அதுதான் விஞ்ஞான ரீதியா. அப்ப மரபணுவில் பெண் அது எக்ஸாவே இருக்குது, அவ்வளவுதான். நாம தான் வந்து ம் மனிதன் ஆண் மட்டும்தான் எக்ஸாவும் இருக்கும், அது ஒய்யாவும் இருக்கும். எக்ஸ்ன்னு சேர்ந்தனா வந்து பெண்ணு குழந்தை பிறக்கும், எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து ஆண் குழந்தை பிறக்கணும் விஞ்ஞானம் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன, அது ஒரு பக்கம் நீங்க பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நான் ஒன்றும் பேச பெரிய விஷயம் இல்லை. அதுல இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. XY குரோமோசோம்னு சொல்றாங்களே, அதுதான் அது. இப்போ எல்லாம் சக்கரை நோய் வருது, புற்றுநோய் வருது, மாரடைப்பு நோய், இப்ப எல்லாம் சொல்றாங்க எல்லாமே மரபணுன்னு இதெல்லாம் மரபணு தான் சொல்றீங்க. அப்பாவுக்கு இருந்தா பையனுக்கு இருக்கும், இதெல்லாம் ரைட்டு. சரி, அது எப்படிடா மரபணுவை மாத்துவீங்க? மரபணு குறைபாட்டை எப்படி போக்குவீங்க? அந்த கேள்விக்கு என்ன பதில் கேட்டீங்கன்னா, அந்த கேள்விக்கு ஒரே பதில், நீங்க அன்னப்பாதையை தூய்மை செய்து இறப்பிலும் பெருங்குடலையும் அழுக்கு குறைஞ்சிருச்சுன்னா, இந்த நல்ல பாக்டீரியா எந்திரிச்சு போய் அந்த டிஎன்ஏக்கு பாடம் எடுக்கிறது. அதான் விஷயமே. நீ தப்பா எழுதிட்ட, இவன் நல்ல பையனை ஆயிட்டான், குடலை சுத்தம் பண்ணிட்டான், பெருங்குடலை சுத்தம் செய்துட்டான், பெருங்குடலை சுத்தப்படுத்திட்டு அன்னப்பாதை முழுவதும் சுத்தப்படுறதுனால நீ அவனுக்கு போட்ட மரண தண்டனை வந்து எடுத்துருன்னு சொல்லிடும். அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா பாசிட்டிவா மாத்திடுவார். மாத்தினோன்னா அவன் நோய் நல்லாயிரும். இப்ப நீங்க வெறு வயிறா போடுகின்ற பொழுது நன்மையான கிருமிகள், அந்த நன்மையான கிருமிகளை அதிகமாகி தீமை கிருமிகளை வேட்டையாடிடும், செத்து போன கிருமிகளை வேட்டையாடிடும். வேட்டையாடி சாப்பிட்டுட்டு நன்மை கிருமிகள் பலமாய்ந்ததா மாறிடும். அந்த தீமை கிருமிகள் செத்து போய் கிடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இது சாப்பிட்டு நன்மை கிருமிகளை மாறி மரணத்திலிருந்து உங்களுக்கு வந்து மரணத்திலிருந்து வாழ்வு திருப்பி போட்டு
நீங்க சுய விருப்பத்தில் மரணமா மாத்து. அந்த சுய விருப்பத்தில் மரணமா மாறுறது தான் சமாதின்னு பேரு. இது 6 மாசத்துல செய்யலாம். இதுக்கு கடுந்தவும் போக தேவையில்லை, காடே ஏகி கடுந்தவும் இருக்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயம். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். இதுதான் அதனால உங்களுக்கு 48 மணி நேரம் போட சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க காய்கறி பயிற்சிக்கு வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப என்ன பண்ணணும், மரணத்தை வந்து புரிந்து கொள்றது. மரணம் வந்து சொந்த மரணம் ஒன்று இருக்குது, நோய் மரணம் ஒன்று இருக்குது. சொந்த மரணம்னு ஒன்று இருக்குது, நோய் சொந்தமா மரணம் அடைஞ்சிட்டு அது பேர் சமாதின்னு பேரு. நீங்க அப்படி போனீங்கன்னா அங்க வந்து அங்கே கீழே அப்படியே வச்சிருவாங்க, மேலே மூடிடுவாங்க, மேலே வந்து எல்லாரும் வந்து வணங்குற உடம்பா மாறிடும். நோயில சேர்த்தீங்கன்னா தூக்கி எறிடான்ருவாங்க. புரியுதா? இயற்கை வந்து அதுக்கு இதுக்கு இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அந்த ருசி கொடுத்து பகுத்தறிவு கொடுத்து இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கோ, ருசி கொடுத்து பகுத்தறிவு கொடுத்து இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கோங்கிறது அது விஞ்ஞானம். இவன் ருசியில மாட்டினங்காட்டி, வெள்ளைக்கார ருசியில மாட்டினங்காட்டி பசியை வந்து நிறுத்த தெரியல. அதனால பசி நிறுத்த தெரியறதுனால வந்து பசி தூண்டி 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 செல்லெல்லாம் அழுகி போய் கடைசியில முதிர்ந்து போய் சாகிறான். இது அவனுக்கு பரிணாமத்துல புரிஞ்சுக்கொள்ளன்னு சாபக்கேடு. நாம என்ன பண்றேன், அவன் அறுவை சிகிச்சையில பெரிய ஆள் தான், நம்ம மனதிலையும் உடலை வைத்துக் கொண்டு நம்ம சுத்தம் பண்றோம். அதாவது நாம வந்து என்ன பண்றோம்னா, மனதையும் உடலையும் அடிப்படை வைத்துக்கொண்டு மன உடல் பயிற்சிக்காக கொடுக்குறப்போ உணவு தேவையில்லை. வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு தேவையில்லைங்கிறதா அது விஷயம். அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 48 மணி நேரம் போட்டேன். இது அவங்க அமெரிக்காலேருந்து கனடாலேருந்து பண்றாங்களே அவங்க. இப்போதான் அவங்க எடை குறைய ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து பேசினா தான் எடை குறையும், இல்லைன்னா எடை குறையாது. சரிங்களா? தொடர்ந்து பேசினா இப்போ நீங்கள் சந்தேகம் கேட்கலாம். காலையில் நம்ம பேசணும். சரி, இப்போ 180ஆம் பக்கம் காலையில் பேசணும்ல, அதை பேசுவோமா? ரஜினி அம்மா என்ன சொல்றீங்க? ரஜினி மனோகரன் என்ன சொல்றீங்க? ரஜினி மனோகரன் 2 minutes தாங்க. சரி, 2 நிமிஷம் கழிச்சு வாங்க. சரி சரி சரி. நீங்க என்ன சொல்றீங்க? சந்திரா அம்மையார் என்ன சொல்றீங்க? சந்திரா என்ன சொல்றீங்க? காலையில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? காலையில பேசும் பொழுது காலையில என்ன பேசணும் உங்களுக்கு? 13வது பாடத்தை படிக்க சொன்னோம். 13வது பாடம். ஆமா. அதுல என்ன அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அதுக்குள்ள ஏதோ வேலை இருந்துன்னு போயிட்டீங்க, பரவாயில்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல பேச நம்ம வந்து உணவு எடுத்ததுனால நம்ம நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பாதிக்காது, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அதை பத்தி பார்த்தோம். அதான் விஞ்ஞானம். அதாவது அந்த வேறு வேற இருக்கிறப்ப மரணம் நிகழாது, எந்த மரணம் நிகழாது. அது போக உள்ளுறுப்புல எதுவும் கெடாது. அப்ப உள்ளுறுப்பு கெடாது. சரி, அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சரி அப்படி நீங்க வேறு வேற இருக்கிறப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தின்னதெல்லாம் வந்து வெளியே விடுவோம், நாக்குல வந்து படியும். அதை எடுக்காமல் போனால் அந்த விஷயம் தான் உங்களுக்கு கொண்டு வரும். சும்மா எல்லாம் இருந்தீங்கன்னா போட்டு எரிஞ்சிடும். புரியுதா? அது எப்படி எடுக்கிறது? அதைத்தான் சொல்லி கொடுக்கணும். அதை தான் வீடியோ இருக்கு, செய்ய வேண்டியதானே. நீங்க அது நீங்க வந்து நீங்களா செஞ்சுக்க போறீங்களா, ஆசிரியர் வச்சு செய்ய போறீங்களா? நீங்களா செஞ்சுக்கிட்டே நீங்க என்னுடைய காணொலி 4000 காணொலி இருக்கு, அதுல நீங்க பார்க்க வேண்டியதானே. அப்படியா? எப்படி செய்யறது எல்லாமே சொல்லியிருக்கேனே. 4000 வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தானே போட்டிருக்கிறேன். உள்ள போய் பட்டியல பாத்தீங்கன்னா எப்படி செய்யறது, என்ன செய்யறது எல்லாமே சொல்லியாச்சே. அப்ப நீங்க இது பாக்குறதே இல்லைன்னு அர்த்தம். இப்ப திருப்பி திருப்பி கேட்கணும்னா பழைய வீடு அதுக்கே பழைய. அப்படி நான் 4000 வீடியோ போட்டிருக்கேன், இதைத்தான் படிச்சு 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 நீங்க நான் பாத்துக்கிறேன். அதுல எல்லாமே சொல்லியாச்சு. அதுல பாத்தீங்கன்னா பட்டி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் எல்லா மாதிரி 1ல இருந்து 47வது பாடத்தை பாடமா நடத்தி இருக்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது பார்த்தாவே தெரியுமே. அப்ப நீங்க பார்க்கலேன்னு தெரிஞ்சு போச்சு, அல்லது ஏதோ 2 காணொலி கேட்டிருக்கிறீங்க தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றேன் அதுல போட்டிருக்கிறேமா அப்படிங்கிறேன். அது வெறும் இல்ல, காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. நான் ஏதோ ஒரு 10 தேர்வு பண்ணுங்க. சரி சரி, அவ்வளவுதான். திருப்பி எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காக போட்டுட்டே இருக்கிறேன். திருப்பி 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 ஒரு 100 கோடி பேருக்கு 100 கோடி பேர் மாறாத வரைக்கும் நான் இதைத்தான் சொல்லிட்டு இருப்பேன். இதுதான் இது. இந்த அடிப்படையை வந்து லட்சம் தடவை சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல இருந்து நான் மாறவே முடியாது. திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த புத்தகத்தையே 100 வருஷத்துக்கு பாடம் நடத்துவேன். இந்த புத்தகத்தை முறியடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வராத வரைக்கும் இதுதான் புத்தகம். இதுல வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது அன்னப்பாதை தூய்மை செய் அப்படிங்கிறது 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேர்ல எத்தனை பேர் செய்ய போறாங்க? அந்த 800 கோடி பேர்ல ஒரு கொஞ்சம் வச்ச ஒரு விழுக்காடாவது அன்னப்பாதை தூய்மை செய்யணும். நீர் தான், அவ்வளவுதான். மயக்கம், கிருகு, சோறு வராது.
இப்ப எப்பமா ரஜினி அம்மா, ரஜினி ஐயா எப்படி உடல் எடை குறைஞ்சிருக்கா அப்படியும்? ஓமையா 77 சம்திங் ஏதோ இருக்கு. ம் ம். குறைஞ்சிருக்கு. இப்ப 79ல இருந்து வந்திருக்கா? 79ல இருந்து 77 வந்திருக்கா? யா இப்ப எத்தனை நாளா அப்படி மறுபடியும் போடுங்க, நேர்லயே போடுங்க, 3 நாள் போடுங்க, 2 நாள் 48 மணி நேரம் போடுங்க. போட்டுட்டு வெள்ளத்திலே பயிற்சி பண்ணுங்க. வெள்ளம் தண்ணீர், வெள்ளம் தண்ணீர், வெள்ளம் இப்படி போட்டே போனா அதுவே சர்ன்னு கரையுமே. இதுதான் முக்கியம். வெள்ளம் தண்ணீர் போட்டே வாங்க. உங்களுக்கு தான் குணம். நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிற பொழுது வெள்ளம் தண்ணியில போயிட வேண்டியதுதானே. ஒன்றும் கருப்பட்டியில போடுங்க, அல்லது வெள்ளத்தில் கருப்பட்டி போட்டால் ரொம்ப நல்லது, வெள்ளத்தில் போட்டால் நல்லது. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பசிக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் அப்படி சுவையை இறக்கி அந்த தேன் சாப்பிட்டாவே அந்த பசியில ஓடிடும். தண்ணி சாப்பிட்டா அந்த தேன்ல இருக்கிற விஷத்தையும் வெளியே எடுக்கணும். தேனும் குற்றம் உடையது தான், அதுல இருக்கிற விஷத்தை எடுத்தாகணும். எல்லாமே குற்றம் உடையது தான். அப்படியே படப்படன்னு குறைஞ்சிரும். சின்ன பிள்ளையாட்டு மாறிடலாம். இந்த விட வீரியமே கொஞ்சம் செய்யுங்க. நான் அப்படி இருக்கேன். அந்த சிற்றடையே மாறிடணும். சிற்றடை கோயில் சொல்ற கோயில் சில மாதிரி மாறிடணும். இடுப்பே இருக்கக்கூடாது, இடுப்பே இருக்கக்கூடாது. நில்லுங்க ஐயா, சவுண்ட் விளங்கி இல்ல, ஒருக்கா கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்றேன். என்ன சந்திராமையார் என்ன சொல்றேன்னு தெரியுதா? கோவில் சில மாதிரி மாறிடுன்றீங்க. அப்படி இப்ப அதுக்கு தானே சிலை வடிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்ப கண்டபடி தின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி மாறிடும். மாறலைன்னா போட்டு தள்ளிடும். இடுப்பு சிறுத்து மார்பு பிடித்துக்கணும். அது கண்டுபிடிச்சவன மையன் தானே, அவன் தானே உலகத்துக்கு சொல்லி கொடுத்தான். அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சித்தர் சொன்னாரு, இந்த முத்தர் சொன்னாரு, இப்படி சொல்லியே பைத்தியமா அலைய வேண்டியதான். கோயில் சிலையை பார்த்து அந்த மாதிரி வயிறு எப்படி வச்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பூசாரி சொல்லுவான், அவருக்கு ஓரளவு தெரியும். அவனும் வண்ணாந்தாலி மாதிரி போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு என்ன தெரியும்? கோயில் சிலை மாதிரி யாரா பொம்பளைன்னு போட்டு அவளை போய் கேட்கணும். அவளை போய் கேட்டா சொல்லி கொடுத்துருவான், நான் இவ்வளவுதான் சாப்பிடுறேன்பா. இடுப்பு சிறுத்து மார்பு அகன்றா இருக்கணுங்கிறது இயற்கை விஞ்ஞானம். அது மார்பு சுற்றோலை விட குறைஞ்சபட்சம் இடுப்பு சுற்றோலை 2 அங்குலம் குறைவா இருக்கணும். அது மாதிரி இப்ப என்னடா ஆள் வளர்றது விட்டு போட்டு வயிறு தானே வளர்ந்துட்டு இருக்குது. வானத்தை நோக்கி வளர்ந்தா பரவாயில்ல, வானத்தை நோக்கி வளர்ந்தா அறிவாளிங்கிறேன். திசையை நோக்கில வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. வானத்தை நோக்கி வளர்ந்தா நெடுநெடுன்னு அர்த்தம், திசையை நோக்கி வளர்ந்தா எப்படி அர்த்தம்? சைடுல போகுது. சைடுல போகுது. அப்படித்தானே எல்லாம் ஆணும் பொண்ணு இப்படித்தான் இருக்கிறேன். ஆணும் பெண் இந்த லட்சணத்துல தான் இருக்குது. அது எப்படி அறிவாளின்னு சொல்ல முடியும்? சரியா? அப்ப இளைத்திருப்பான் யோகி அப்படின்னாரு பிச்சை எடுத்து புசிக்கிறான் பாருங்க. அந்த பரதேசியை விட சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இழைத்திருக்க வேண்டும்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஊருக்கு இழைத்தவன், ஊருக்கு இழைத்தவன். நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்க மாறி ஆகணும். அதுக்குதான் கடுமையான பாடமெல்லாம் வெங்கடேசன் எடுத்து எழுதுறாரு. அது சாதாரண ஆகாரத்தை நிறுத்தி பழகுங்கிறதுக்கு பரிணாம அறிவியல் அடிப்படையில் 1000 காரணங்களை சொல்ல வேண்டியது. அறிவியலா பேசணும். ஏன்னா இது பேசுறது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் மனிதன் ஓர் அறிவு தாவரத்திலிருந்து மாறி 1ஆம் அறிவிலிருந்து மாறி அப்போ பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கு வேகம் பயங்கர வேகமாக இருந்தது. இனப்பெருக்கு வேகம் பயங்கரமாக இருந்தது. அப்போ அதுக்கு பேர் தொடு உணர்ச்சி இருந்தது. அப்போ பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். பெற்றோர்கள் இறந்து குழந்தைகள் அந்த குஞ்சுக என்ன சொல்லுவாங்க, பேரண்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெற்றோர்கள் செல்களை அழிந்து போய் இளநிலை செல்கள் உருவாகும். இதுதான் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறத்தாழ 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து தான் தோன்றுது. 50 கோடி ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ 450 கோடி ஆண்டு, பூமியின் வயது 450 கோடிங்கிறாங்க. உயிர்கள் தொடங்கி ஒரு 550 கோடி ஆண்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது முதல் செல் உற்பத்தி ஆகுது. அது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இறந்துருவாங்க, குழந்தைகள் பெருகுவாங்க. உடனே அது 1 மணி நேரத்துலேயே அப்பா அம்மா பல கோடியே இறந்து, குழந்தை இறந்து, அப்பா பெற்றோர் இறந்து, குழந்தை இறந்து, பெற்றோர் இறந்து, குழந்தை இறந்து, பெற்றோர் இறந்து, அப்படி பெருசா போயிட்டே இருக்கும். இது முதல் நிலை. அதுக்கப்புறம் அதுல இருந்து புழு நிலை மாறுது. தாவரம் தான் புழுவாக மாறுது. அப்படி இனப்பெருக்க வேகம் குறையும். 2 அறிவு அதுக்கு வந்துடும். உள்ளுணர்வு, எல்லாம் உள்ளுணர்வு அறிவு வந்துடும். 2 அறிவு உள்ளுணர்வு வந்துடும். தொட்டா சுருங்கு நடந்து போகும். அடுத்து அதே புழு பண்ணணும்னா இனப்பெருக்க வேகம் குறையும். இனப்பெருக்க வேகம் குறையணும், வாழ்க்கையை நீட்டிக்கணும். இதுலேயும் பெற்றோர்கள் இறந்துருவாங்க, குழந்தை மட்டும் இருக்கும், மாடி இறந்துருவாங்க. அப்படி இப்போ பெற்றோர்கள் இறந்து தான் குழந்தைகள் காப்பு. அதாவது எப்படின்னா இயற்கை தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றுது. பெற்றோர் இறந்து போய் அந்த புழு உற்பத்தி பண்ணும். தாய் புழு அப்பா அம்மா புழு செத்து போய் மறுபடியும் குழந்தை பெறும். இது ஒரு வினாடி நேரத்தில் நடக்கும்.
அப்புறம் அந்த நிலையை அப்படியே அப்ப இனப்பெருக்க வேகம் குறையும், இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிட்டே வரும், இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிட்டே வந்து வாழ்நாள் நீட்டிக்கிட்டே போகும். இது வந்து அந்த சூட்சமம், பரிணாம அறிவினுடைய சூட்சமம். சூட்சம்னா அதுதான் அதனுடைய அறிவு, அதனுடைய இயற்கை நிலை. அதுக்கப்புறம் அதுல இருந்து 3வது நிலை என்ன மாறி வரும் பொழுது பூச்சியாக மாறுகிறது. பூச்சியாக வர பார்த்தீங்கன்னா 3 உள்ளுணர்வு வரும். ஒன்று தொடுகின்ற அறிவு இருக்கும், நகருகின்ற அறிவு இருக்கும், காணுகின்ற அறிவு இருக்கும். இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிரும். பெற்றோர்கள் இறந்துருவாங்க, குழந்தை பிறக்கும். அதாவது பெற்றோர்கள் இறந்து குழந்தை செல் வளர்ச்சி, பேரண்ட் செல் டைடு, யங் செல் ரீப்ரொடக்ஷன் என்னமோ சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆக அப்போ இனப்பெருக்க வேகம் குறையும், உள்ளுணர்வு அதிகமாகிட்டே போகும். 4வது நிலை வரும். 4வது நிலை வருகின்ற பொழுது என்ன வரும் கேட்டீங்கன்னா ஊர்வன பாம்பு முதலே வருது. ஊர்வன பாம்பு உயிர்களாக வரும். அது தொடுதல் நகர்தல் காணுதல் வாசனை அறிகின்ற உள்ளுணர்வாக வரும். அப்போ 4வது நிலைக்கு 4 அறிவு வருது. 4வது நிலைக்கு 4 அறிவு வருது. இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக குறைஞ்சிரும். பெற்றோர் இறந்துருவாங்க, இனப்பெருக்க வேகம் வந்து இப்போ பெற்றோர் இறந்துதான் பெற்றோர் இறந்துதான் யாரை காப்பாத்துறாங்க? குழந்தைகள். இது வந்து பரிணாமத்தில் இருக்கு. அப்படியே பெற்றோர்கள் தன்னை இறந்து குழந்தைகளை காப்பாற்று நிலையிலிருந்து இந்த 4வது நிலையில பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தேல் இனவிருத்தி நடக்கின்ற பொழுது தாய் தேல் கருப்பமுற்று இருக்கும். அப்போ வந்து குஞ்சு என்ன பண்ணோம்னா முற்றின நிலையில உடம்பை கிழிச்சிட்டு, தாய் தேலோட உடம்பை கிழிச்சிட்டு குஞ்சுகள் வெளியே வரும். அப்போ அம்மாவுடைய உடம்பவே சாப்பிட்ரும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இயற்கை தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றுது. அது 4ஆம் நிலை. அதுக்கு 4 அறிவு இருக்கும். தொடுகின்ற அறிவு இருக்கும், அப்புறம் வந்து நகருகின்ற அறிவு இருக்கும், அப்புறம் வந்து பார்க்கின்ற அறிவு இருக்கும், நுகர்ந்து வாசத்தை கண்டுபிடிச்சிட்டே போயிடும். அடுத்தது அதுலேருந்து என்னவா மாறுன்னு கேட்டிங்கன்னா 5 அறிவு உள்ள பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள். பறவைகள், விலங்குகள், பாலூட்டி வரும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இந்த பறவைகள், விலங்குகள் பார்த்தீங்கன்னா பெற்றோர் இறக்க மாட்டாங்க, குழந்தைகள் உயிரோடு இருப்பார்கள். பெற்றோர்கள் 5ஆம் அறிவுல. 4ஆம் அறிவுல எதுவரை 4ஆம் அறிவுல என்ன ஆயிருவாங்க? 4ஆம் அறிவுல பெற்றோர்கள் இறந்து போறாங்க, இறந்து போய் குஞ்சும் சேர்த்து போயிடும். 5ஆம் அறிவுல பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் உயிரோடு இருப்பார்கள், குழந்தைகள் உயிரோடு இருக்கும். அப்ப இயற்கையில் என்ன இருக்குது? தன்னை அழித்து கொள்ளாமலே தன் சந்ததி வளர்த்ததே இல்லையா? அடுத்தது அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 அறிவு இருக்கும். தொடு உணர்ச்சி இருக்கும், தொடு உணர்ச்சி, நகருகின்ற உணர்ச்சி, காணுகின்ற உணர்ச்சி, வாசனை அறிகின்ற உணர்ச்சி, வாய் ருசி என்கின்ற ருசிங்கிற வாய் ருசி என்கிற அறிவு இருக்கும், உள்ளுணர்வு இருக்கும். இது 5ஆம் நிலையில். அப்ப அப்புறம் 6ஆம் நிலை வருது. 6ஆம் நிலை வரப்ப அந்த விலங்கு என்னவா மாறுது? மனிதா மாறுது. விலங்கு என்ன வருது? மனிதனாக மாறி வருகிறது. மனிதனா மாறப்ப என்ன கேட்டீங்கன்னா இனப்பெருக்க வேகம் அதை சிலது தான் இருக்கும். மனிதனா வருகின்ற என்ன வரும்னா தொடுதல், நகர்தல், காணுதல், நுகர்தல், வாய் ருசியோடு பகுத்து பார்த்தல்ங்கிற அறிவோட பறக்கிறான். அப்ப 5ஆம் அறிவுல பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்கள், 6ஆம் அறிவிலும் பெற்றோர்கள் உயிரோடு இருந்து குழந்தைகளை காப்பாத்துறாங்க. சரியா? அப்ப இனப்பெருக்க வேகம் எவ்வளவு? ஒரு தடவையில ஒரு குட்டி போடுற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்துல பல கோடி கணக்குல பெருகிட்டு இருந்தது. ஆனா மனிதர்கள் கூட இப்போ பெண்கள் மறுபிறவி சொல்றாங்களே, அது அந்த வரும்போது அம்மாவோட உயிரை எடுத்துட்டு தான் திருப்பி தரணுமா அந்த ஒரு செகண்ட்ல? அதுவும் ஒரு சயின்ஸ் இருக்கு, படிச்சிருக்கேன் நான். சரி ஏதோ ஒரு சயின்ஸ் அதனாலதான் மறுபிறவி தான் எடுக்கிறாங்க தாய். அப்ப ஒரு அம்மா வந்து மறுபிறவி என்னமோ சொல்றாங்க. வந்து உயர்வா சொல்றது இருக்கட்டும், அதெல்லாம் உயர்வா சொல்றது எல்லாம் அரைகுறை விஞ்ஞானம். அதெல்லாம் ஏதோ சொல்றது, ஏதோ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றது, ஒழுங்குபடுத்தாம. அப்படி சொல்றவங்க ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியதானே. சரி இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே ஓரமா வச்சிருங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த குப்பையெல்லாம் தூக்கி உங்களோட மூளையை வந்து எதையும் பொருட்படுத்தாம இருந்தது கண்டுபிடிக்க முடியும். கண்ட குப்பையெல்லாம் போட்டெல்லாம் தூக்கி முதல்ல வீட்டுக்கு இருக்கிற புத்தகத்தை வெளியே வீசிடுங்க. புரியுதா? திருக்குறள் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் தான் வச்சு மற்ற எல்லாம் தூக்கி வெளியே வீசிடுங்க. காலத்தால் வென்றிருக்கிற நூல், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஏதாவது நூல் இருந்தால் அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா புத்தகத்தை என்ன பண்றீங்க? போட்டுருங்க. எங்க கொண்டே போட்டுறீங்க? எடை கொண்டே போட்டுறீங்க. காலத்தால் வென்றிருக்கிற நூல்கள் குறைஞ்சபட்சம் அந்த நூலுக்கு வந்து ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டதா இருக்கும். என்னது? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. அந்த நூலை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த நூலை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? மூட்டை கொட்டி கொண்டு நான் கூட போட்டு வந்துட்டேன்னு. அதனால ஒரு மசருக்கும் ஆகவில்லை. என்ன எங்கிட்ட மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம், இன்னையும் 2 லட்சம் ரூபாய் புத்தகம் கழிக்கவே முடியல. அது பாட்டுக்கு கொண்டு வீசிட்டு வந்துட்டேன். அது ரூட்ல பழைய வீடு,
அப்போ அது அப்படி போய் பார்த்தா அப்படியே ஒட்டடை குடிச்சு கிடக்கு. ஏன்னா அது எடைக்கு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, எதை படிச்சாலும் அறிவு வர போறது இல்லை. அதை அப்படியே செல்லு சாப்பிடுன்னு விட்டு போட்டு வந்துட்டேன். செல்லு சாப்பிட்டு அது உயிர் வாழ்ன்னு விட்டு போட்டு வந்துட்டேன். அதை பிடிச்சி அவன் கண்டபடி பேசிட்டு தான். அதனால அது அப்படி கிடையாது. அது மாதிரி நிறைய புத்தகம் கிடக்குது. சரி, அப்ப இங்க வந்து பெற்றோர்கள் இறக்காமல் வருது. இங்க 7ஆம் நிலை வருகிறது. 7ஆம் நிலை வருகின்ற பொழுது தொடுதல், நகர்தல், காணுதல், வாய் ருசி, தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல், அண்டவிலையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இங்க அப்படின்னா பெற்றோர்களும் உயிரோடு இருப்பார்கள், குழந்தைகளும் உயிரோடு இருப்பார்கள் என்ற நிலைக்கு இந்த இயற்கை வளர்த்தெடுக்கிறது. இதுல வந்து இயற்கையில் என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. இந்த நேர்கோட்டை நீடித்து பார்த்தால் நீங்கள் சாகா நிலை உடல்ல இருக்குதுன்னு நீங்க தெரியலையான்னு கேக்குறேன். பதில் சொல்லுங்க. இருக்கு ஐயா. இருக்கு, இது தெரியுது. எதுல இருக்கு? இயற்கையிலேயே இருக்கு. நீங்கள அதை கெடுத்துக்கிறீங்க. வாயில போட்டு 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 உணவை போட்டு 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 அதை சுரக்க வச்சு நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறீங்க. தற்கொலை நீங்களே பண்ணிக்கிறீங்க. உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாத காரணத்தால் நீங்க செத்து போயிடுறீங்க. இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாத சாபக்கேடு, நீங்க செத்து போயிடுறீங்க அப்படிங்கிறது தான். ஆக முதல் உயிர்களான தாவர செயல்கள் படியுமா? அந்த ரஜினி படிங்க. பழையது 32ஆம் பக்கம் படிங்க. 32ஆம் பக்கம் படிங்க. சந்திராமா நீங்க பாருங்க, இருக்கா புத்தகம்? உலகிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கமளித்த பரிணாம சித்தாந்தம் ஆகும். உலகில் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று 6 அறிவுடைய மனிதனாக வளர்ச்சியடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகின்றேன். முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி செல் 2ஆக பிரிந்து 2 இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது பேரன் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போது தேள்களின் விருத்தியின் போது தாய் தேள் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேளின் உடல்தான் என்ற நிலையில் 6 நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம். நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் நாற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று கூறினார். கரெக்ட். சொல்லுங்க. தவம் அடுத்தது. அதாவது தவ வாழ்க்கை திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று பொருள். திருமூலர் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரமரந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சிப்பகுதி தானாகவே திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும். இதுவே நிர்விகல்ப சமாதி நிலை. அவர்களின் உடல் கோவிலாக மாறுகிறது. இதையே திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் பிளனைந்தும் காளாமணி விளக்கே என்று கூறினார். ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகளை கவனியுங்கள். இந்த வரிகள் வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உள்ளன. அருமை அருமை. 6 கோடி மக்களுக்கு உரிய மாறாத உண்மை. இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம் நாம எந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோமோ என்பதும் நமக்கு தெரியும். இன்று சித்தர்கள் சமாதியடைந்த இடங்கள் சக்தியுள்ள கோவில்களாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும். அங்கே அருள் மேலே உள்ள விக்கிரகம் அல்ல, கீழே சமாதியுள்ள சித்தர்களின் உடல். திருமூலர் காலம் பற்றிய குறிப்பு. திருமந்திரம் ஸ்ரீகாசிமடம் திருப்பனந்தாள் வெளியீடு வருடம் 1991. புத்தகத்தின் ஆராய்ச்சி முன்னுரையில் முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமூலரின் காலம் பற்றி கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார். திருமூலரின் காலம் தமிழ் நிலஞ்சேர்ந்த மொழிகள் 18 தமிழ் புலமும் மலைநாடு, கொங்கு நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு என
ஐவகை பகுப்புடையதென்றும் இவர் குறிக்கின்றார். இம்மொழிகளும் ஐம்புலப் பகுப்புக்கும் கடைச்சங்க காலத்திற்கும் பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன. தில்லை சிற்றம்பலத்தை பொன்வேய்ந்தவன் சிம்மவர்மன் ஆவான். இவன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். பொன்னம்பலத்தை இவர் குறிக்கின்றார். இவ்வகையில் இவர் கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டினர் ஆகின்றார். இவர் இந்நிலவுலகில் என்றும் தப்பில்லா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில்லா 7 கோடி யுகம் இருந்தேனே என்றும் இவர் கூறுவது என்றுமே இவர் கூறுவது கொண்டு மிக பல ஆண்டுகள் இந்நிலவுலகில் வாழ்ந்தவர் என அறிய முடிகிறது. ஆதலின் இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தோன்றி அதன் பின் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என அறியலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என திருவள்ளுவர் கூறுமாற்றான். இந்நெடிய கால எல்லை நம் மனோர்க்கு ஏலாதாயினும் ஞானியர்க்கு ஏற்பதே ஆகும். பகவத்கீதை 8வது அத்தியாயம் 12வது 13வது ஸ்லோகங்களின் தமிழுரை பின்வருமாறு. புலன்களை அவர்களின் விஷயங்களில் செல்ல விட்டாமல் தடுத்து மனதை கமலத்தில் நிறுத்தி தன்னுடைய பிராணனை சிரசில் நிலைபெறச் செய்து யோகதாரணையை மேற்கொண்டு பிரமத்தை சொல்லும் ஓமெனும் ஓர் அஸ்திரத்தை சொல்லிக் கொண்டும் என்னை நினைத்து கொண்டும் அவனொருவன் உடலை விடுகிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான். 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகத்தின் தமிழுரை பின்வருமாறு. ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நிராகரசிய நுகர்ச்சி பொருட்களிடமிருந்து அகன்று நிற்கின்றான். ஆனால் அதன் ருசியினின்றி அகல்வதில்லை. அந்த ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் நீங்கி விடுகிறது. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படவுள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவர்க்கும் உரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருசுடையான் மிகினும் குறையணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற குறளுடன் ஒப்பு நோக்க வேண்டும். போதும். சரி, இப்ப பரிணாம சித்தாந்தத்தை பரிணாம சித்தாந்தத்தின்படிதான் இது நடக்குது. இதுல எந்த செயற்கை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப பரிணாம சித்தாந்தத்தின்படி நீங்கள் அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழக வேண்டும் அங்கிறதா விஷயமா இருக்கு. அப்ப ஜீரண நீர் நிறுத்தி பழகணும்னா முதல்ல நீங்க நோயற்ற தேகமா மாற வேணும். அதனாலதான் நீங்க என்ன பண்றது, உங்கள் உடல் இடுப்பு கோயில் சிலை மேல மாறணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். இந்த கோயில் சிலை தான் அடிப்படை. மையன்கிற சிற்பி தான் 20,000 ஆண்டுகள் ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மண்டதனுடைய தகப்பனார் ராவனுடைய மாமனார் அவர் தான் வாஸ்து சாஸ்திரம், அப்புறம் மந்திர சாஸ்திரம், அப்புறம் வாஸ்து மந்திரம், அப்புறம் வாஸ்து சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம். வாஸ்துனா கட்டடக்கலை, மந்திரம்னா சொல்லியல் கலை, ஜோதிடம்னா வாலியல் கலை. இந்த 3ஐயுமே கற்று தேர்ந்து கொடுத்தாரு. அவர் தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய படைப்பான அவருடைய தொகுப்பான ஐந்திர வல்லமை பிரணவ வேதம் வந்துச்சு. அப்ப அந்த பிரணவ வேதம் புரிந்து கொள்ள முடியாத கடுந்தமிழ் இருக்கு, புரியுதுங்களா? ஐந்திர வல்லமை அப்படித்தான். தொல்காப்பியரை ஐந்திரம் அறிந்ததாக சொல்லுகிறார். அப்புறம் ஐந்திரம் அறிந்து சொல்லினாரு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் தோன்றியிருக்க வேண்டும். இப்ப கூட தொல்காப்பியர் வயது 8,000 ஆண்டுக்கு மேல 10,000 ஆண்டுக்கு மேலேங்கிறாரு. டாக்டர் மொகாலிங்கம் தொழிலதிபர் பெரிய கோடீஸ்வரர். அவர் தான் தொல்காப்பியருக்கு வயது கண்டுபிடிச்சு அவர் 18,000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று விண்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்களை ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்படின்னா நாம் இந்த நில உலகில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 20,000 ஆண்டுகளாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளாக இருக்கிற சயின்ஸ் அறிவியல் இப்பதான் நம்ம தெளிவா புரிஞ்சிருக்கிறோம். புத்தகம் அடிச்சு பிரிண்ட் போட்டு கையில இல்லை தூக்கி எறிஞ்சு போட்டு இது மட்டும் படிங்கடா அப்படிங்கிறோம். சரியா? இப்ப சந்தேகம் கேட்கலாம், சொல்லுங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான் அவங்க நேரமாச்சு. அமெரிக்கா நேரம் பயன்படுத்த முடியாது, 5 மணிக்கு முடிச்சிருவோம். 2 நிமிஷம் தான் இருக்கு. அமெரிக்கா நேரம் வினை பண்ண முடியாது. 2 நிமிஷம். பிளட் டெஸ்ட் பண்ணினான், எல்லாம் நார்மலா இருக்கு. அயன் டேப்லெட் மட்டும் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னவ, நான் ஓகேன்னுட்டு விட்டுட்டேன். அவ்வளவுதான். அது என்ன சொல்றான், அயன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னவன். அயன் எவ்வளவு இருக்குன்னு சொன்ன 13 12 எவ்வளவு இருக்கணும்னு சொல்லல. அயன் நல்லா குறைவா இருக்கு, அயன் டேப்லெட் எடுக்க. அதை இப்ப முதல் சாப்பிட்டு இருக்கிற காலங்கள்லயும் பிளட் டெஸ்ட் பண்ணா அதைத்தான் சொல்றாங்க. இப்பயும் அதை ஒன்றுதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு மயக்கம் கிருகிருப்பு ஏதாவது இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? அவன் தப்பா மயக்கம் கிருகிருப்பு சொல்லி எதுவும் கிடையாது. அப்போ அது அடிப்படை தப்பு. அடிப்படை நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு அது தெரிய போறதில்ல, நீ என்ன பண்றீங்க உங்களுக்கு தெரிய போறதில்ல, எங்களை ஆரோக்கியமா இருக்கு அவனுக்கு தெரிய போறதில்ல.
அப்ப ரத்தம் சுத்தமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ரத்தத்துல எந்த அழுக்கும் இல்லை, அது விட்டுருங்க. புரியுதா? உங்களுக்கு இருக்கிற கொழுப்பை தான் கரைச்சி எடுக்கிறோம். கொழுப்பை கரைச்சி எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். கொழுப்பை கரைச்சி எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். அப்ப ரத்தத்துல கொழுப்பு கரைக்கும் போது ரத்தத்துல கொழுப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ரத்தத்துல கொழுப்பு கரைச்சிட்டா ஏற்கனவே மறைக்கப்பட்டு இருக்கிற அந்த இரும்பு சேர்த்து வெளியே விடியாந்துடும். ஓகே. எப்படின்னு அர்த்தம்னா, இப்ப கண்ணாடி இருக்கு, சுத்தமான கண்ணாடியில தூசு மேல படிஞ்சிருச்சு. தூசு மேல படிச்சதுனால கண்ணுக்கு மங்களா தெரியுது. அந்த தூசை தட்டி விட்ட கண்ணாடி எப்படி தெரியும்? ம். பளிச்சுன்னு கிளியரா தெரியும் ஐயா. அதுதான். அப்ப ரத்தத்துல கொழுப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது அவனுக்கு தெரியாது. புரியுதா? அப்ப உங்களுக்கு கை கால் வலி இல்ல, மூட்டு வலி இல்ல, உடம்பு எந்த பிரச்சனையுமே இல்ல, ரத்தத்துல அழுக்கு இருக்குன்னு சொல்றான். ம். அவ்வளவுதானே? ஆனா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்ல. புரியுதா? அது புரியுதா? உங்களுக்கு எந்த வகையான பக்க விளைவும் கிடையாது. உணவு கட்டுப்பாட்டுக்கு அவனுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கொழுப்பு கரைகிற பொழுது, கொழுப்பு எங்க படிந்து? பல பாகங்களில் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக மாறுகிறது. அப்ப கொழுப்பு கரைந்து மாதக்கணக்கில் தண்ணீரை அருந்தி கரைத்து எடுத்த பிறகுதான் முழு சுத்தமான உடல் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் தான் காற்றிலே வாழ பழகிறது. இப்ப நம்ம அரைங்குறையுமே செஞ்சுட்டு இருக்கிறப்ப அதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் எடை குறைஞ்சி சின்ன இடுப்புக்கு சிறுத்து அந்த வி மாதிரி வரணும், கபட்ட மாதிரி இப்படி சொல்லுவாங்க, இப்படி வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சினைப்பையும் சுத்தமாயிரும், கற்பப்பையும் சுத்தமாயிரும். சினைப்பையும் கற்பப்பையும் சுத்தமாக்குறது நம்ம வேலை. இது எல்லாமே வருது. ஏன்னா மரணத்தையே சமாதியா மாத்துறோம்ங்கிறத, விருப்பத்தில் சாவுங்கிறது சாதாரண விஷயமா எல்லாத்தையும் அது சரி பண்ணிடுது. நீங்க ரெண்டு நாள் ஓய்வு கொடுக்குறப்போ உடனடியாக எல்லாத்துக்கும் கரைச்சி போடும். தீமை செய்கிற கிருமிகள் போல வேட்டையாட ஆரம்பிச்சிடும். தீமை செய்கிற கிருமிகள்லாம் சாப்பிட்டு, செத்து போன கிருமிகளை சாப்பிட்டு உடம்பு பெருசாகி, அதாவது அந்த உயிர் என்னதுன்னா பெருசாயிட்டே போயிடும். பலம் வாய்ந்த கிருமிகளாக மாறும். நன்மை கிருமிகளை மட்டும் பலம் வாய்ந்ததமா. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த தீமை கிருமிகள் நன்மை கிருமிகளை பலம் வாய்ந்த நன்மையாக மாறி தீமை கிருமிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிடும். செத்து போனது வேட்டையாட ஆரம்பிச்சு தன் உடம்பை பெருக்கிக்கும். தான் சாப்பிட்டு பெருசாயிரும். தான் சாப்பிட்டு நன்மையே பெருசாயிரும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதை நீங்க சரி செய்ய இதுதான் விஷயம். சரியா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப அவங்க ரத்தத்தை ஆய்வு உடம்பு எடை அப்ப பார்த்துருப்பீங்க. உடல் எடை பார்த்தீங்கன்னா 79 கிலோ, 77 வந்துட்டீங்களா? இனி இதுல இருந்து குறையணும். அதே உங்களுக்கு இன்னொரு 15-16 கிலோ குறையும் நினைக்கிறேன். ஒரு 60 கிலோ வரலாம்னு நினைக்கிறேன். இல்லையா, நான் முதல்ல 54 கிட்ட இருந்தேன். அப்ப அதுதான் 54 அப்ப திருமணத்துக்கு முன்னாடியா? அப்ப அந்த நிலை வர. அப்ப நீங்க குட்டைதான். நீங்க பெரிய வளர்த்தியான ஆள் கிடையாது, நீங்க குட்டைதான். அப்ப நீங்க ரைட் சரியா? அப்ப நானும் ஒரு அளவு கணக்கு போட்டேன். 58 சொல்லலான்னு பார்த்தேன், நீங்க 54 சொல்லிட்டீங்க. நான் 58 தான். நான் 172 சென்டிமீட்டர். எவ்வளவு? 172 சென்டிமீட்டர், 58 கிலோ இருக்கிறேன். இதுதான் யோக உடல்னு பேரு. அப்போ எடையை விட நீங்க குட்டை. அப்ப நீங்க கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி 54 வந்துட்டு ஓகே தான். அப்ப 54 இடுப்பே இருந்திருக்காதே. சரியான அதேதான். அந்த தாக நீங்க வந்துடுறீங்க. அப்ப வாரும்பொழுது எல்லாம் சுத்தமாயிரு. நீங்க யோகாவோடலாம் மாறிடும். அப்புறம் நீங்க சாதாரண சைவ உணவை சாப்பிட்டு பார்த்து மறுபடியும் சுத்தப்படுத்திட்டே போனீங்கன்னா அப்புறம் மரணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு எப்பவும் இளமையா இருந்துட்டே இருக்கலாம். அது எங்கேயோ போகுது, உடம்பு எங்கேயோ போகுது, ஏகாந்த நிலைக்கு போகும். அப்புறம் அப்படி யோசிக்க சொல்லுவேன். அப்புறம் உணவு அவங்களுக்கு தான் சம்பாரிச்சு போடுற மாதிரி இருக்கும். நீங்க உணவு பழக்கமே இருக்காது. அவங்க உணவு பழக்கம் சாப்பிட்டு லொக்குன்னு இருப்பிட்டு கிடப்பாங்க. நீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க 100 ஆண்டு வாழ வேண்டாம். இப்ப எங்களை விட்டு நானும் வேறந்தானே. அப்ப சமைச்சா அது கூட. இப்ப நான் சாப்பிடாம விட்டுட்டேன் கூடத்தானே. அப்ப சமைச்சு வெற்ற ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து விடுவேன் மிச்சத்தை. அவங்க என்னவோ பண்ணிட்டு போயிட்டு. இதுதான் முறிஞ்சுது. இப்ப எல்லாரும் இதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு செய்யுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சரிங்களா? நன்றி. ஓகே.